ஹைடா சுகர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3+1 லவ் மீன் குக்கோடதுடா லாஸ்ட் பார்ட் எதோட முடிச்சிருந்தோன்னா நீங்கள் வந்து பார்லர் போயிருப்பீங்க. வியூ ஜிமினை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் ரகலெல்லாம் நடந்திருக்கும். உங்களை கொண்டு போய் விட்டுட்டு அவங்க காரில் வந்து உட்காந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும்டா. அதோட முடிச்சிருந்தேன். வாங்கடா அதில் இருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஜிமின் தான் இப்போ என்ன தான் பண்ணணுங்கிறீங்க அப்படின்னு கடைசியாக கேட்குறாரு. இப்போ வி தான் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. நான் வீக்கு வந்து அந்த ஃபோன் காலில் ஜிமின் என்ன பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எதுவும் தெரியாது. ஜிமின் மட்டும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து பேசி முடிச்சுட்டு அப்படியே வந்து ஃபோனை வச்சிடுறாருடா. அப்போ வீதா கேட்குறாரு, என்னாச்சு, என்ன பண்ணணும் அப்படின்றாரு. அதுவா, பிஸ்னஸில் நமக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகிருக்கு. அதுக்கு நம்மளோட ஒரு ஷேர் சேல் பண்ணணுமாமா. யார் சொன்னா? நம்மளோட அட்வைசர். யார்? அந்த வக்கீலா? அவன் தான் சொன்னான். ஐயோ முடியலை, அவனை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. அவன்லாம் எதுக்கு வக்கீல்னு இருக்கான்? ஐயோ அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் வந்து தலையில் கை வச்சிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக ஜேகே கால் பண்ணுறாரு. என்னடா அந்த வக்கீல் கூப்பிட்டானா? ஆமாண்டா கூப்பிட்டான்டா. ஐயோ முடியல, செம்ம டென்ஷனாக இருக்குது. என்னதான்டா பிரச்சனை? உனக்கு தெரியாமல் இருக்காதே. அந்த பிரச்சனையில் தான் இருக்கேன் அப்படின்றாரு. என்னடா சொல்கிற? புரியலை. நான் அந்த பிரச்சனையில் தான் இருக்கேன். புரிஞ்சிருச்சுடா. உனக்கு புரிஞ்சிருச்சா? என்னடா புரிஞ்சது? எனக்கு புரிஞ்சிருச்சு. அவன் பிரச்சனையில் இருக்கானாமா. என்னது? டேய், அவன் பிரச்சனை பண்ணவன் வீட்டில் இருக்கான்டா. அதை தாண்டாவா அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். இன்னுமா புரியல வி உனக்கு? ஓ அப்படியா? ஓகே மச்சான். அப்புறம் அவன் எப்படி இருக்கான்? நிலமை என்ன நிலவரத்தில் இருக்குது? கண்டிப்பாக அவன் உன் காலு கீழே தான் இருக்கணும். இப்போது உன்னோட கன்னு எங்கே இருக்குது மச்சான் அப்படின்றாரு. வி கேட்குறாருடா. அப்போது ஜேகே இருந்துட்டு, அதுவா, அவனோட இந்த நெஞ்சு குழிக்கு மேலே அந்த வாய்க்கு கீழேம்மா அங்கே தான் இருக்குது அப்படின்றாரு. ஓ சூப்பர் ஏரியா, நைஸ் ஏரியா அப்படின்ட்டு அப்படியே வி சொல்லிட்டு இருக்காருடா. அப்போ ஜிமின் தான், அங்கெல்லாம் வேணாண்டா, முதல்ல அவனை நெத்தி போட்டுலேயே சுடு. அந்த நாயெல்லாம் எதுக்கு? நம்ம கம்பெனியில் ஷேர் ஹோல்டர் வாங்க சொல்லி அவனை சொன்னாமா, வாங்கிட்டு இப்போ வந்து தேவையில்லாமல் அவன் குத்துதே கொடையுதேன்னு விற்றுட்டு போகிறேன் அப்படின்ட்டுறான். அவனையெல்லாம் வச்சுக்கிட்டே நான் என்னதான் பண்ணுறது? அவனை முதல்ல போட்டு தள்ளுறா அப்படின்றாரு ஜிமின். டேய் கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கு ஜிமினா. என்ன வயன் ஏதாவது சூடு ஏற்றி விட்டு போயிட்டாலா என்ன அப்படின்றாரு. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே முறைச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் வீ சிரிச்சுட்டு, அதை விட்றா, இப்போ என்ன பண்ணலான் இருக்க அப்படின்றாரு. அப்போது ஜேகே தான், என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இவன் அப்படியே போட்டு தள்ளிட்டு அதை வாங்கினான் பார்த்தியா, நேராக அவனைப்பா பார்க்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டேய் இப்போ தாண்டா பார்லரில் இருக்கோம், அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வரணும் பத்திரமா வீட்டுக்கு, உனக்குதே தெரியும்ல அப்படின்றாங்க. சரி ஓகே கேரி ஆன், முடிச்சுட்டு வாங்க, நான் அது வரைக்கும் இவனை வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். 2 பேரும் அவங்க 2 பேரையும் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடுங்க சீக்கிரமா அப்படின்றாரு. அங்கே வர்ற வரைக்கும் கொஞ்சமாவது மிச்சவை அப்படின்ட்டு அப்படியே ஃபோனுக்கு கட் பண்ணுறாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் ஆயிருக்கும். நீங்களும் உங்கள் அத்தையும் அப்படியே ஃபேஷியல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜொலிக்கிறீங்க. 2 பேர் அப்படியே அந்த பார்லர் விட்டு வெளியில் வர்றீங்க. வியூ ஜிமினுமா ஆன்னு பார்த்துட்ருக்காங்க உங்களையே. உங்கள் அம்மா, அதாவது பாய்ஸோட அம்மா வந்துட்டு, டேய் கார் எடுங்கடா போகலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து பேச முடியாமல் அப்படியே திக்கி திணறி பார்த்துட்டு இருக்காங்க உங்களையே. அப்போ அவங்க அம்மா தான் 2 பேர் ஷோல்டர்லேயும் டேப் பண்ணிவிட்டு, டேய் கார் எடுங்கடா போகலாம், போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே எந்திரிச்சு வந்து அந்த கார் டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்றாங்க. ஏன்னா காருக்கு முன்னாடி அந்த இது இருக்குல்லடா, இந்த லைட்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா கூப்பிடவும் அவங்களுக்கு போய் கார் டோரில் ஓப்பன் பண்ணி விட்றாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க 2 பேரையும். இப்போ வந்து டிரைவர் சீட்டில் ஜிமின் தான் இருக்கார், பக்கத்தில் பேசஞ்சர் சீட்டில் வந்து வி இருக்கார். ஓகே, அப்படி வந்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோயோ இது சரி வராது, என்ன அண்ணனும் தம்பியும் மாற்றி நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போய் பின்னாடி உட்கார போகிறீங்க. டக்குன்னு அங்கே கையை பிடிச்சி, எங்கே எஸ்கேப் ஆகிற அப்படின்றாரு. நீங்களா? அது வந்து நான் அத்தை கூடயே இருந்துக்கிறேன். ஓ அத்தை கூட, ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அப்படியே வி மட்டிலேயே உட்காடுறீங்க. வி அப்படியே ஸ்மத் பண்ணிவிட்டு அவங்க கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாருடா. இந்த பக்கம் ஜிமின் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் அத்தை இதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல, அவங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க.
2 பேரும் அப்படியே லேப்டாப்பில் ஆஃப் வந்தா க்ளோஸ் ஆகிருக்கும். நீங்கள் அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்றீங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ எங்களோட செக்ரட்டரி தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக எல்லா நேரமும் அதை பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நம்ம பசங்க பர்த்டே வருது, இன்னும் 1 டே தான் இருக்குது. இன்னும் 12 ஹவர்ஸ், மொத்தமாக சொல்ல போனால் 24 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. அதுக்கு நீ போய் செலிப்ரேஷனை கண்டினியூ பண்ண, நாங்கள் இதை முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறீங்கடா. அவங்க 2 பேரும் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டோன்னே அப்படியே கிளம்புறாங்க. காரை விட்ட கூட இறங்கலை. உங்களையும் உங்கள் அத்தையும் இறக்கி விட்டோன்னு அப்படியே கிளம்புறாங்க. அவங்க போயிட்டுருக்கும்போது அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்கடா. போகிற வரைக்கும் அவன் தாங்குவாங்கிற தெரிலையே, தெரில, போய் பார்ப்போவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜிகே ஷேர் பண்ண லொக்கேஷனுக்கு போயிருப்பாங்கடா. அது வந்து பார்த்திங்கன்னா நடு சிட்டிக்குள்ளே நல்லா ஹைட்டான பில்டிங் தான். டாப் ஃப்ளோரில் அப்படியே அந்த சவுண்ட் ப்ரூஃப்லாம் போட்டு அந்த பில்டிங்கே பார்த்திங்கன்னா இங்கே என்ன சத்தம் கேட்டாலும் வெளியில் கேட்காது, அந்த மாதிரி சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்து டாப் ஃப்ளோரில் போயிட்டு அங்கே போனால் அவங்களுக்கு அப்படியே காதெல்லாம் கிளியிற மாதிரி ஒருத்தர் அலறிட்டு இருக்காங்க. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அப்படியே ஸ்க்ரீன்லாம் போட்டு மறைச்சிருக்குடா. அதில் வந்து ஒரு ஸ்க்ரீனை விளக்கிட்டு அப்படியே ஜிமின் பார்க்குறாரு. இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வியும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் உள்ளே வந்து ஜேகே வந்து ஒருத்தரை போட்டு அடின்னு அடிச்சுட்ருக்காரு. அந்த பாக்ஸிங்லாம் பண்ணுவாங்களாடா, தலையெல்லாம் தொங்க விட்டு அடிச்சிட்ருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் வீதான், என்ன ஜேகே சத்தம்லாம் ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்றாரு. அதுவா, காலையில் கொஞ்சம் ஒர்க் அவுட் கொஞ்சம் ஹெவியாக போச்சு, அதான் என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாரு. டேய் உண்மையை சொல்லு, எது ஒர்க் அவுட்டு? அதான் ஒர்க் அவுட்டு. ஓ அது பார்த்துக்குறோன்டா, டேய் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் போயிட்டு சேர் எடுத்து போட்டு உட்காடுறாங்க. ஜேகே தான் அப்படியே ஸ்மித் பண்ணிவிட்டு அவனை வந்து அடிச்சிட்ருக்காங்கடா. அவன் வலி தாங்க முடியாமல் கற்றுன்னு கத்துறான். அவனோட ஃபேஸில் வந்து நோஸில் வந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு, ஹெட்டுன்னு சொல்லிட்டு அப்படி டங்கில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ப்ளீட் ஆகுது ஃபேஸ் ஃபுல்லாக. அது ஜிம்மின்னு பார்த்துட்டு, என்னடா ரொம்ப கம்மியாக இருக்குது? அதுவா, ஸ்டாமினா கொஞ்சம் கம்மியாக இருக்குடா, அதுதான். நீ பார்க்குறியா அப்படின்றாரு. ஓகே, அந்த க்ளவுஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளவுஸை வாங்கி ஜிம்மின் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப கத்திகிட்ருக்கான். ஏன்னா ஜிம்மின் அடிக்க அந்த இடத்துல இருந்தால் ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. அப்போது வந்து ஜிம்மின் தான், டேய் நீ ரொம்ப கத்துற இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டு ஒரு நைஃப் மாதிரி எடுத்துகிட்டு வர்றாரு. அப்படியே கத்திகிட்டே பார்க்குறான்டா. அந்த நைஃப் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குது. லைட்டாக அப்படியே தோலில் பட்டால் கிழிச்சிரும், அந்த மாதிரி ஷார்ப்பான நைஃபு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே அவனோட ரோப்பை வந்து தொடுறாரு. அறுக்கலை, சும்மா அந்த கத்தியை வந்து அந்த ரோப்பில் வைக்கிறாங்க. வச்சு ஒரு அந்த இழுப்பாங்களடா ஒரு தடவை எப்படின்னு அப்படியே ஸ்வைப் பண்ணியிருப்பார். அப்படியே அந்த ரோப் கட்டாயி அவன் நேராக கீழே தான் போய் விழுகிறான். அந்த நோஸில் வந்து கட்டாயிருக்குன்ற மாதிரி ப்ளீட் ஆகிட்டு இருந்திருக்கும். அவன் கீழே போய் அடித்த ஃபோர்ஸில் எச்சா நோஸ் வந்து அப்படியே உடஞ்சி ஒரு நிறைய ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அவன் கத்துன்னு கத்திகிட்ருக்கான். ஜிம்மின் அப்படியே அவன் தூக்கிட்டு வந்து சேரில் உட்கார வச்சுட்டு, என்ன யார்கிட்ட வந்து எப்படி பேசணுன்னு தெரியாது உனக்கு, தெரியாதா அப்படின்றாரு. சாரி சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், உங்களை பற்றி தெரியாமல் நான் பண்ணிட்டேன் சார், ப்ளீஸ் சார் என்னை உயிரோட மட்டும் விட்டுருங்க சார், எனக்கு குழந்தைங்களாம் இருக்காங்க சார் அப்படின்றாரு. அது முதல்லையே தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீ போயிரு சரியா, உன்னோட குழந்தைங்கள நாங்கள் படிக்க வச்சு பெரிய ஆளாக்கிறோம்டா. சார் ப்ளீஸ் சார் எனக்கு விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார் எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெஞ்சுறான். அப்போ வீதான், என்னடா சும்மா பேச விட்டு ரொம்ப விட்றான் அந்த கத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தில் வச்சு ஒரே ஒரு இழுதான் இழுக்கிறாரு. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்திருக்கும். அப்போது அவன் வந்து அங்கேயே டெத் ஆயிடுறான்டா. அப்போது ஜேகே தான், என்ன என்னாச்சு, ரொம்ப சூடாக இருக்க போல இருக்குது அப்படின்றாரு. ஆமாம், சும்மா கத்திக்கிட்டே கிடக்குறான், இவனை போய் பார்த்துக்கிட்டு இருக்கணும், சும்மா போறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை அங்கேயே போட்டுட்டு வந்து அவங்க 3 பேரும் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுறாங்க. அங்கே வந்து பாடி கார்ட்ஸ் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறாங்கடா. அந்த டெரஸில் வந்து அந்த பால்கனி மாதிரி இருக்கும், அங்கே வந்து நின்றுட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு, டேய் பசங்களுக்கு பர்த்டே வருது, அது ஓகே, ஒயனுக்கு என்ன வேணும்னு கேட்கலையே நம்ம, அவளுக்கு என்னடா தேவை இருக்கும் அப்படின்றாரு. ஜிகே வந்து கேட்குறாருடா. அப்போ ஜிமின் தான்,
நான் உனக்கு என்ன தேவைங்கிறத முடிச்சிட்ட, அதனால தான் நீ எனக்கு என்ன வேணுங்கிறத கேட்குற அப்படின்றாரு. ஆ அண்ணா என்னண்ணா அப்படின்றாரு. அண்ணா நொண்ணான்னு கூப்பிட்ட அவனை மனுஷனாக இருக்க மாட்டேன். என்னடா பேசியிருந்தோம், என்ன பேசியிருந்தோம் அப்படின்றாரு. வீதான் அப்படியே வந்து ஜிமினை தடுத்துட்டு, டேய் கம்மன்ற நம்மளுக்குள்ள அதுக்கு அது கம்மன்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சமாதானப்படுத்தி விடுறாரு. அப்போ ஜிமின் தான் கம்முன்னு போயிடுறாரு. சரி ஓகே நம்ம தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து போயிடுறாருடா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதுன்னா பாய்ஸ் எல்லாம் நைட்டு ஆஃபீஸ் ஒர்க்லாம் பார்த்துட்டு மார்னிங் ஒரு 7 தான் வீட்டுக்கே வராங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன இவனுங்க நம்மளை கொண்டு விட்டானுங்க போனானுங்க, இப்போ இவனோட வரானுங்க, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஷாம் தான், அம்மா ட்ரெஸ் வந்துச்சும்மா, நீ வா பாரு, வா உனக்கு கரெக்டாக இருக்க பாரு அப்படின்றான். நீங்களா நீங்கள் போய் பார்த்துட்ருங்க, இதோ அப்பாங்களாம் வந்துட்டாங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு வராம்மா, நீங்கள் போங்க அப்படின்றீங்க. அம்மா ப்ளீஸ் வாம்மா, உன்னோட ட்ரெஸ் சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்றாங்க. அது இருந்துட்டு போகுது சங்கம், அதை நான் பார்த்துக்கிறேன். அப்பாங்க என்ன எனக்கு சாரி தான் எடுத்துருப்பாங்க, அதை நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன், இதோ அப்பாங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு பாய்ஸ்க்கெல்லாம் ஃபுட்டு எடுத்து வச்சுட்ருக்கீங்கடா. இந்த பக்கம் ஷாமா, அது சாரியா, எனக்கு பார்த்தா அப்படி தெரியல சான், உனக்கு தெரியுதா அது சாரி மாதிரி அப்படின்றாங்க. சானா எனக்கும் தெரியல, அது சாரியா, அம்மா சாரி கட்டி நம்ம பார்த்துக்கோம், ஆனால் அது சாரி இல்லையே, என்ன பண்ணுறது, அம்மாவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, அது என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு அப்படியே ஷாமும் இன்னும் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்கடா. அவங்களோட ட்ரெஸ் இருக்கிற ரூம் பார்த்து தான் போயிட்டுருக்காங்க. அப்போது பாய்ஸோட அப்பா தான் பசங்கக்கிட்ட வந்துட்டு, டேய் கண்ணா என்னடா என்ன பிரச்சனை உங்கள் 2 பேருக்கும் அப்படின்றாங்க. அது வந்து தாத்தா இங்கே வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை காமிக்கிறாங்க. அதை வந்து உங்கள் மாமா பார்த்துட்டு, என்னப்பா ட்ரெஸ் நல்லா தானே இருக்குது, இதுக்கு என்ன, இது யாரோட ட்ரெஸ் அப்படின்றாரு. இது வந்து அம்மாக்குன்னு சொன்னாங்க, ஆனால் இதை பார்த்தா சாரி மாதிரியே இல்லையே, அம்மா சாரி தானே கட்டுவாங்க, இது வந்து வித்தியாசமாக இருக்குது, என்னது இது தாத்தா அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் வந்து பாய்ஸ்க்கு எல்லாம் ஃபுட் எடுத்து வச்சுட்ருக்கும்போது அவங்க பார்த்துட்டு அப்படியே டயர்டாக வந்திருப்பாங்கடா. அவங்க உங்களை பார்த்துட்டு, வயன் நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுக்குறோம், இல்லைன்னா ரூமுக்கு கொண்டு வந்து தரையா, நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கணும் அப்படின்றாங்க. நீங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ட்ரே மாதிரி இருக்குடா, அதில் வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. பாய்ஸ் மேலே போயிட்டு எல்லோரும் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகுறாங்க அவங்கவுங்க ரூமில். நீங்கள் ஒவ்வொருத்தர் ரூமாக போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம வியோட ரூமுக்கு தான் போயிருப்பீங்க, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்திருப்பாரு, ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து ஜேகே ரூமுக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு ஃபுட் எடுத்து வச்சுட்ருக்கீங்கன்னா ஜெக்கி ஆன் பண்ணுறாரு. என்ன யார் அப்படின்றாரு. ஜெக்கி நான் தான் ஃபுட்டு கொண்டு வந்தேன், அந்த இங்கே வச்சுருக்கேன், சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்றீங்க. சரி வேணா பார்த்துக்குறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்ருக்காருடா. இந்த பக்கம் ஜிமின் ரூமுக்கு போகிறீங்க. அங்கே போனால் அப்போ தான் வந்து ஜிமின் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வராரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க, வெறும் டவல் மட்டும்தான் வேர் பண்ணியிருக்காரு. உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஜிமினை பார்க்கவே இல்லை. அப்படியே ஃபுட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சோஃபா மாதிரி இருக்குடா, முன்னாடி இருக்க டீபாய் மேலே வச்சுட்டு ஃபுட்டு வச்சுருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்றீங்க. நானா சாப்பிட்ணுமா, எனக்கு ஃபுட்டு வேண்டாமே அப்படின்றாரு. நீங்களா நீங்கள் போங்க போய் சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விடுறீங்க. ஏன்னா ஜிமின் வந்து அப்படியே பேசிகிட்டே வந்து உங்களை பேக் ஹக் பண்ணியிருப்பாருடா. நீங்கள் அப்படியே தள்ளி விடவும், ஏய் நானும் செம்ம டயர்டாக இருக்கேன், ஏன்டா இப்படி தள்ளுறேன், நான் ஆஃபீஸ் ஒர்க்லாம் பார்த்துட்டு எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்றாரு. நீங்களா ஷோ அப்படியா சரி வாங்க இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் எடுத்து நீங்களே ஃபீட் பண்ணுறீங்க. ஜிமின் வந்து அப்படியே சாப்பிட்ருக்காருடா. சாப்பிட்டு அப்படி உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் ஃபீட் பண்ணிலாம் முடிச்சுட்டு அவர் கையில் வந்து ஒரு வாட்டர் கிளாஸ் மட்டும் கொடுத்துட்டு அதை ட்ரே எடுத்துட்டு அப்படியே வெளியில் வர போகிறீங்க. அப்போ ஜிமின் தான் உங்களை பிடிச்சிட்டு, ஏய் இன்றைக்கி இங்கே இருடி அப்படின்றாரு. நீங்களா ஜிமினா கொஞ்சம் வேலை இருக்குது ஜிமினா, இங்கே பாருவி எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு வந்து இந்த ஃபைல்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, நான் போயிட்டு அதெல்லாம் பார்க்கணும் ஜிமினா ப்ளீஸ் அப்படின்றாரு. அவனா நான் வேறு யார்கிட்ட தானே கொடுக்க சொன்னேன், உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டானா, ஐயோ வேணாம் நான் ஆஃபீஸில் வேறு யார்கிட்டயாவது கொடுத்துக்கிறேன் அப்படின்றாரு. ஜிமினா இது முக்கியமான ஃபைல்ஸு, வெளியில் அவர்கிட்ட எல்லாம் கொடுத்து பார்க்கக்கூடாதுல்ல, நாம் தானே பார்க்கணும் நம்ம ஒர்க்கை அப்படின்றீங்க. அப்படியா சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பி வச்சிடுறாருடா. நீங்களும் போயிட்டு அதான் ஃபைல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது.
இந்த பக்கம் உங்கள் மாமா வந்து பார்த்துருப்பாருடா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, இது யாருடா எடுத்தா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ ஷாம் தான், அப்பா அப்பா தான் எடுத்தாரு அம்மாக்காக அப்படின்றாங்க. ஓ, அப்பா எடுத்ததா? சரி, ஓகே. அம்மாகிட்ட அதை பற்றி சொல்ல வேண்டாம். அம்மாட்ட நான் சொல்லிட்டேன் ட்ரெஸ்ஸு வந்துச்சுன்னு. பரவாயில்லையா தாத்தா அப்படின்றாரு. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் விளையாடுங்க. அம்மா இந்த ட்ரெஸ்ஸை நாளைக்கு இல்லை, நைட் நடக்க போகிற பார்ட்டிக்கு தானே போட போகிறாங்க. ஆமாம் ஆமாம், நைட் நடக்க போய்ட்டு பார்ட்டிக்கு தான், நைட்டு தானே நாங்கள் கேக் கட் பண்ணுவோம். அம்மன் வச்சலைங்களா, அப்போங்க போயிட்டு விளையாடிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நைட் கொஞ்சம் நேரம் வரைக்கும் தூங்காமல் இருக்கணும். சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே அழகாக போயிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த சைடு அவங்க அப்பா வந்து அந்த ரூம் டோரை அப்படியே லாக் பண்ணி விட்டுறாருடா. ஏன்னா பசங்க வந்து அந்த டோரை திறந்து விட்டா நீங்கள் ஏதாவது பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனை பண்ணிடுவீங்கன்ட்டு அந்த டோரை வந்து அப்படியே லாக் பண்ணி விட்டுட்டு போயிடுறாரு. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நீங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் வர்றீங்க. இந்த பக்கம் ஷாமும் சென்னும் அப்படியே படுத்து தூங்கியிருப்பாங்க. மத்தியானம் சாப்பிட்டு அப்படியே தூங்கியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வரவும் பார்க்குறீங்க பசங்க நல்லா படுத்து தூங்கியிருக்கிறது பார்த்துட்டு, அச்சோ அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறீங்க. பின்னாடி வந்து அவங்க அத்தை நின்றுட்டு இருந்திருப்பாங்கடா. அவங்க வந்துட்டு, வயன் எங்கே போகிற அப்படின்றாங்க. அத்தை, அது வந்து அவங்களுக்குலாம் நான் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் மத்தியானம், அவங்களும் தூங்கிட்டு இருப்பாங்க, நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுவா அப்படின்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவங்க மத்தியானம் எந்திரிச்சு வந்து சாப்பிட்டு 3 பேருமே போய் தூங்கிட்டானுங்க, நீயும் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. அத்தை, அது வந்து இல்லை வயன், தூங்கணும், பசங்க தனியாக தானே தூங்குறாங்க, அவங்க கூடயே தூங்கிக்கும், நான் நைட் ஒரு 7 o'clock டைமில் எழுப்புறேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் படுத்து தூங்கிடுறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ மணி பார்த்திங்கன்னா 7:30 இருக்கும். உங்கள் அத்தை வந்து எழுப்புறாங்க. அவங்க நல்லா ரெடி ஆகிருப்பாங்கடா. அவங்கள வந்து எழுப்பவும், அச்சோ அத்தை லேட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடித்து பிடிச்சி எழுந்திருக்கிறீங்க. அவங்களாம், வயன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, இதோ இவங்க 2 பேர் தான் வந்து உனக்கு மேக்கப் பண்ணுறவங்க, உன்னோட ட்ரெஸ் வந்து இதோ அங்கே இருக்கு பாரு, அந்த ஷோகேஸில் அந்த இதில் இருக்காரு, நீ வந்துட்டு அந்த ட்ரெஸ் போட்டுக்கோ, ஓகேவா அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வர்றீங்கடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ் பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குல்ல, 9 lakhs ஆமாம். ஓ, 9 lakhs பார்த்தியா, பீமிங்க்கு அவங்க ஒய்ஃபுக்கு எவ்வளோ காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரும்போதே கேட்டுடுறீங்கடா, என்ன 9 lakhs அவ்வளோ காஸ்ட்லியாக அந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து பார்க்குறீங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ ஷாக்கு. ஏன்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸு, அதை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸா, நான் எப்படி இந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுவேன் அப்படின்றீங்க. மேம், இதுதான் அவங்களுக்கு வேர் பண்ண சொல்லியிருக்காங்க மேம், இதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அவங்க பெரிய மேடம். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றீங்கடா. வெளியில் வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து உங்களையே பார்த்துட்ருக்காங்க. இவங்க என்ன மேக்கப் பண்ணாமே அவ்வளோ அழகாக இருக்காங்க, மேம் சூப்பராக இருக்கீங்க அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கிட்டே போயிட்டு அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் சேர் இருக்கும்லடா, அதில் போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விடுறாங்கடா. நல்லா நீட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஷாமும் அப்படியே உள்ளே ஓடி வராங்க. உள்ளே ஓடி வந்துட்டு, அம்மா எங்கம்மா டேடி அண்ணியா இல்லையா, உங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அப்பா அவளாம் அங்கே முன்னாடி போயிட்டாங்க, ஒன்று தான் கேட்குறாங்க, வாம்மா. ஆமாம் ஆமாம் வாம்மா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சென்னும் ஷாமும் அப்படியே கூப்பிட்டுருக்காங்கடா. நீங்களா அப்படியே திரும்புகிறீங்க. நம்ம இப்போ வந்து அப்படியே பின்னாடி பக்கம் நல்லா தெரிஞ்சிட்டு இருந்திருக்கோம். நீங்கள் அப்படியே திரும்பவும் அவங்க 2 பேரும் பார்த்துட்டு, அம்மா சூப்பராக இருக்கேன், நீ எப்பவும் இருக்க சாரியில் இருக்கிறத விட அந்த ட்ரெஸ்ஸில் சூப்பராக இருக்கம்மா, அப்படியே ஹீரோயின் மாதிரியே இருக்க தெரியுமா அப்படின்றாங்க. நீங்களா அப்படியே சிரிச்சுட்டு, ஓ என் செல்ல குட்டிங்களா, அப்படியா இருக்கேன் அம்மா அப்படின்றீங்க. ஆமாம் சூப்பராக இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு உங்கள் சீக்ஸில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சு 2 பேரும் 2 கையில் பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வர்றீங்கடா. வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த கார்டன் ஏரியாவில் தான் அந்த பார்ட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. எல்லாேருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுடா. எல்லாம் அப்படியே அந்த க்ரௌடு ஃபுல்லாக இருக்குது. ஸ்டேஜில் வந்து வீமென் குக் நிற்கிறாங்க. பாய்ஸோட அப்பா அம்மா வந்து கீழே அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் பாய்ஸோட கையை பிடிச்சி அப்படியே நடந்து வர்றீங்க. அப்போ வந்து நம்ம ஜிமின் தான் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்ருக்காரு உங்களுக்கு. எங்களோட ஒய்ஃப், எங்களோட 1 and 1
ஒன்லி ஒய்ஃப், அப்புறம் இது வந்து எங்களோட சன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை காமிக்கிறாரு. அங்கே வந்து நீங்கள் 3 பேரும் நடந்து வந்துட்டுருக்கத பார்த்துட்டு எல்லாம் கிளாப் பண்ணுறாங்கடா. எல்லாரும் ஐயோ சூப்பராக இருக்காங்கல்ல, இந்த குழந்தைங்கள கூட பாரேன் அப்படியே அவங்க 3 பேர் மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே நடந்து வர்றீங்கடா. பாய்ஸா இந்த பக்கம் ஐயோ செம்மையாக இருக்காளே, இந்த ட்ரெஸ் எடுக்கும்போது கூட நினைக்கலையே இவ்வளோ அழகாக இருப்பான்னு, சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அப்படியே வாயை பொளந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜேகேவா அப்படியே கிட்டேயும் ஜிம்மின்க்கும் சென்டரில் போயிட்டு டேய் அண்ணாங்களா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்டா அப்படிங்கிறாரு. அப்போ வியும் ஜிம்மினும் தான் கோரஸா முடியாது போ அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகேவா அப்படியே பவுட் பண்ணிகிட்டே போய் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த ஸ்டேஜ் மேலே ஏறிட்டு எல்லாத்துக்கும் அப்படியே பவ் பண்ணிவிட்டு இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து என் பையனை விஷ் பண்ண வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. பேசிட்டு திரும்புகிறீங்க. அப்படியே ஜேகேயோட ஃபேஸ் வாடி போச்சு. அப்படியே அழுகிற ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் டக்குன்னு ஜேகே கிட்டே போய்ட்டு ஜேகே என்னாச்சு அப்படின்றீங்க. அது வந்து என்ன அவங்க 2 பேரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு பாவமாக சொல்கிறாரு. உங்களுக்கு பார்க்குறக்கு அப்படியே ஷாம் பேசுகிற மாதிரியே இருக்குது. நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே வீக்கும் ஜிம்மின் பக்கமாக திரும்புகிறீங்க. அவங்களாம் வேண்டாம், அவங்க கூட சேர்ந்து நீ இதை சப்போர்ட் பண்ணாத, அவன் வேண்டாம் சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. எதுக்குங்க வேண்டாம்? முடியாது, எங்களால் சொல்ல முடியாது, வேண்டாம், அவனை எங்களை சேர்த்துக்க சொல்லாத, வேண்டாம் அப்படின்றாங்க. நீங்களா எதுக்கு சொல்கிறீங்க சொல்லுங்கள் முதல்ல அப்படின்றீங்க. உங்கள் காதுகிட்ட வந்துட்டு அதுவா எனக்கு நைட் நடக்க போகிற நம்மளுக்கு ப்ரைவேட் பார்ட்டியில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருப்போம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஜேகேவும் வரேன்னு சொல்லியிருக்கான், அதான் வேண்டான்னு சொல்கிறோம். உன்னை பார்த்தோன்னே ஐயாவுக்கு அது ஃபீலிங் ஆயிடுச்சு, அதுக்கு தான் இப்படி பவுட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 பேரும் காதுகிட்ட வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே கண்ணாமல்லாம் வெளியில் வந்துடும் போல் இருக்கு. இது நைட் நடக்க போகிற பார்ட்டினா இதுதானே நைட் நடக்க போகிற, இது இல்லையே, இதுக்கப்புறம் இதை முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பார்ட்டி இருக்குது நம்ம 3 பேருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஜிமினும் உங்களுக்கு பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஜேகே அந்த பக்கம் பாவமாக நின்றுட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜேகேயை பார்த்துட்டு ஜேகே என்ன ஜேகே இது, என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, சேர்த்துக்க சொல்லு அப்படின்றாரு. நீங்களா ஜேகே நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்லிகிட்ருக்க, நானும் தான் வருவேன், என்ன சேர்த்துக்க சொல்லு அப்படின்றீங்க. ஜேகே உங்கள் பையன் ஷாமை விட நீங்கள் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜை விட்டு கோவமாக இறங்கி வந்துடுறீங்கடா. இந்த பக்கம் அவங்க 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. அப்போது ஜிமின் வந்து ஜேகேயோட ஷோல்டரில் போய் கை போட்டுட்டு டேய் தம்பி சும்மா தான் சொன்னோம், வா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு போகிறாருடா. இந்த பக்கம் தான் ஜேகேயோட கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வராரு கீழே. எல்லாம் வந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஃபுட்டு சாப்பிட்றது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்ருக்காங்க. உங்கள் அத்தையா எல்லாத்துக்கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்காங்க. இது வந்து இந்த ஷேர் ஹோல்டர், இவங்க வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அப்போ ஷாமும் அப்படியே போயிட்டு அங்கே இருக்க சின்ன பசங்களோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் ஒரு கிளான்ஸ் அவங்கள பார்த்துட்டே தான் அவங்க எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போ உங்கள் மாமா தான் எல்லோரும் இங்கே பாருங்கள் எங்கள் பேர பசங்க கேக் கட் பண்ண போகிறாங்க அப்படின்றாங்க. எல்லோரும் போயிட்டு அப்படியே குரூப்பாக நிற்கிறாங்கடா. அவங்க 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரே கேக் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து ஒரு பக்கம் கட் பண்ணுறாங்க ட்ரையாங்கிள் ஷேப்பில். அந்த ஷேப்பில் கட் பண்ணும்போது அதை எடுத்துகிட்டு அப்படியே உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்ககிட்ட வந்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஊட்டுறாங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே பிடிச்சி அப்படியே சாப்பிட்றீங்கடா அந்த கேக்கை. இந்த பக்கம் பாய்ஸு அவங்க அம்மா அப்பா எல்லோரும் அப்படியே ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் திருப்பி குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இங்கே போயிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு ஹேண்ட் பிடிச்சி இருக்குது. இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க, நாங்கள் தான் சொன்னோம்ல இந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு ப்ரைவேட்டாக இன்னொரு பார்ட்டி இருக்குன்னு அப்படின்றாங்க. நீங்களா அப்படியே திரும்பினா பின்னாடி ஜிமின் தான் நிற்கிறாரு. ஜிமின் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறோமா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருட்டாக இருக்குடா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்களா ஜிமின் கை வேடு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை தட்டி விடுறீங்க. அப்போ ஜிமின் தான் என்ன தட்டி விடுற அப்படின்றாரு. நீங்களா ஜிமின் அப்படின்றீங்க.
"ஓ போ, நெக்ஸ்ட்டு போ" அப்படின்றாரு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன ஜிம்மி சொல்ற?" அப்படின்றீங்க. அப்போ இன்னொரு ஹேண்ட் உங்கள வந்து அந்த இருட்டுக்குள்ள மறுபடியும் இழுக்குதுடா. நீங்க "யார் இது?" அப்படின்றீங்க. "ஏய் சத்தம் போடாதடி" அப்படின்ட்டு உங்க காது கிட்ட வந்துட்டு ஒரு வாய்ஸு. அது வேற யாரும் இல்ல. நம்ம வி தான். அப்படியே வந்துட்டு அவங்க பாடியெல்லாம் அப்படியே ரப் பண்ணிட்டுருக்காரு. நீங்களா "வி வி என்ன பண்ற வி?" அப்படின்றீங்க. அப்படியே வந்து அவங்கள லிப் லாக் பண்றாரு. லிப் லாக் பண்ணிட்டு அவங்க பாடி ஃபுல்லா அப்படியே ப்ளே பண்ணிட்டுருக்காரு. அப்போ இன்னொரு ஹேண்டும் வந்து உங்க பாடியில ப்ளேஸ் ஆகுற மாரி உங்களுக்கு இருக்கு. நீங்களா "யாரு?" அப்படின்றீங்க. "நான் தான். எனக்கு தெரியலையா? ம்" அப்படின்றாரு. நீங்களா "ஐயோ! ஜேகே நீயுமா?" அப்படின்றீங்க. "ம் ஆமா நானும் தான். என்ன விட்டுட்டு இருப்பியா நீ?" அப்படின்றாரு. அச்சோ! என்னால முடியல அப்படின்ட்டு அப்படியே சினுங்குறீங்க. அப்போ அவங்க 3 பேரும் உங்கள ஹக் பண்ண மாரி கூட்டிட்டு போயிடுறாங்கடா. இந்த பக்கம் சின்னும், ஷியாமும் அந்த பார்ட்டி ஃபுல்லா உங்கள தேடிட்டு இருக்காங்க. உங்க அத்தை, மாமா தான். "என்னடா என்னாச்சு 2 பேரும் எங்கே ஓடிட்டுருக்கீங்க?" அப்படின்றாங்க. "ஆ அம்மா அம்மா காணோம் காணோம் அம்மா" அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. 2 பேருக்கும் தூக்கம் வந்துருச்சு. அதனால உங்கள தேடிட்டு இருக்காங்க. அப்போ உங்க அத்தை தான், தங்கம் அம்மா ஒர்க்கா இருக்காங்கடா. நீங்க வாங்க நான் உங்கள தூங்க வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிடுறாங்கடா. கூட்டிட்டு போயிட்டு அந்த ரூம பார்க்குறாங்க. அதுக்குள்ள அவ்ளோ கிஃப்ட்ஸ் இருக்கு. அத பார்த்துட்டு, "அச்சோ! செல்லுங்களா, நீங்க எப்படி இங்க தூங்குவீங்க? வாங்க இன்னொரு ரூமுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம விட்டு வெளியில கூட்டிட்டு வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சவுண்ட் கேட்குது. அத வந்து உங்க அத்தை வந்து நோட் பண்ணிடுறாங்க. "டேய் இன்னைக்கு இங்க வேண்டாம். வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பசங்கள கூட்டிட்டு வெளியில போயிடுறாங்கடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுறேன். மண்டே ஓகே மண்டே போடுற மாரி பார்த்துக்கிறேன்டா. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க் யூ. பாய்.